ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரைட்ஸ். கோவாவில் இது வரைக்கும் ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் போனோம். அப்புறம் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், பேராகிளைடிங், ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது சரி கயாக்கிங் பண்ணலாம்னு யோசிச்சோம். கயாக்கிங் எங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை பண்ணியிருக்கோம். ஒன்று பெங்களூரில் ஒரு ரெசார்ட்டில், அதுக்கப்புறமா தாண்டேலியில் ரிவர் ராஃப்டிங் பண்ணும்போது ஒரு 15 நிமிஷம் உங்களால் கயாக் பண்ண முடியும். பட் நீங்கள் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டான ஏரியாவாக தான் இருக்கும். கயிறு கட்டி ஃப்ளோட்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதை தாண்டி உங்களாலலாம் போக முடியாது. சரி ப்ராப்பராக ஒரு ரிவரில் கயாக்கிங் பண்ணலான்னு கூகுளில் தேட ஆரம்பித்தோம். பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மினிமம் 2500லேருந்து 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க. சரி 1 மணி நேரம்லேருந்து 1.5 மணி நேரம் கயாக்கிங் பண்ணுறதுக்கு 2500லேருந்து 3500 ரொம்பவுமே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானையே ட்ராப் பண்ணிட்டோம். அப்போ எதேச்சியாக நாங்கள் அஞ்சுனா பீச்சில் தங்கி இருக்கும்போது நல்ல ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு கூகுள் மேப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே அந்த ஒரு ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு லொக்கேஷனில் கயாக்கிங் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. இது எங்கடா கடற்கரையில் எங்கள் லொக்கேஷன் இருக்குன்னா இவங்க இண்டிவிஜுவலாக அங்கங்கே ஆட் போட்டிருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டப்போ 2 மணி நேரம் கயாக் பண்ணிக்கலாம், 1000 ருபீஸ் சொன்னாங்க. ப்ரைஸ் நல்லா இருக்கே, சரி போய் பார்க்கலான்னு சொன்னப்போ லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அவங்க சொன்ன லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த சாப்பல் ஹவுஸ் தான் லேண்ட்மார்க். இது பார்க்குறதுக்கு வில்லாவா இல்லை பேலஸான்ற அளவுக்கு இருக்கும். இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் போனீங்கன்னா அந்த ஸ்லோப்லேயே லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணலாம். இல்லை அங்கே உங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா இன்னொரு 200-300 மீட்டர் போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் ரிவர் சைட்லேயே, அங்கே கூட நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டு வரும்போதே கரெக்டாக சித்தாந்த் வந்தார். இவர் தான் இன்றைக்கி எங்களோட கயாக்கிங் ஹோஸ்ட். இவரும் எங்களை மாதிரி ஒரு ஐடி ப்ரொஃபஷன் தான். ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இப்போது இந்த கயாக்கிங் பிஸ்னஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த வில்லா சைட்லேயே நடந்தீங்கன்னா ரிவரை ரீச் ஆகிடலாம். நம்ம இன்றைக்கி கயாக்கிங் பண்ண போகிற ரிவர் சப்போரா ரிவர். கோவாவில் பார்தேஸ்ங்கிற ஒரு இடத்துல இருக்குது, நார்த் கோவாவில் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்பாட். சூப்பராக இருக்குது. வந்ததுமே போட்டெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டிலுமே கொடுத்தாரு. நல்லா ப்ரொஃபஷனலாகவே நடந்துட்டார். இன்ஃபேக்ட் அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுனதுனால எங்களுக்கு கம்யூனிகேஷன் ஒரு பிரச்சனையாகவே இல்லை. 7:30 மணிக்கு பைக்கை பார்க் பண்ணோம். வந்த உடனே சரன்னு வேலையை ஆரம்பித்தார். போட் எடுத்து போட்டார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஒரு 7:45க்குலாம் நாங்கள் போட்லேயே ஏறி உட்காந்துட்டோம். ஸோ போட்டில் ஏறி உட்காந்ததுமே இந்த பே ஏரியாலே தான் கொஞ்சம் நேரம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தார். நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2 தடவை பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் அவர் சொன்னதுலேயே முக்கியமான டிப்ஸ் என்னென்னா செல்ஃபி எடுக்க வேண்டான்னு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேங் வந்திருக்காங்க. இவர் ஃபோனை வாங்கி செல்ஃபி எடுத்திருக்காங்க. செல்ஃபி எடுக்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் நல்லா கையை நல்லா நீட்டி லீன் பண்ணி செல்ஃபி எடுத்திங்கன்னா இது கயாக்கிங் ரொம்ப சின்ன போட், அதுவும் பிளாஸ்டிக் போட் இல்லையா, அப்படியே கவுந்துரும். ஸோ ஃபோன் போயிருக்கு. அதுவும் இவரோட ஐஃபோன் வேறு. ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தார். 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் முடிஞ்சோடனே டேரெக்டாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லை, சதுப்பு நிலக்காடு தான். அதாவது ஒரு நிறைய மரம்லாம் இருக்கும், உள்ளே நிறைய தண்ணி இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக புக் பண்ணது எப்படின்னா காலைல 6:30 மணிக்கு புக் பண்ணோம். ஏன்னா நம்ம 6:30 மணிக்கு கயாக்கிங் பண்ணும்போது கரெக்டாக சன்ரைஸ் வந்துச்சுன்னா அதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற ரீசனுக்காக புக் பண்ணோம். பட் முந்தின நாள் நைட் ஃபோன் பண்ணி அவர் என்ன சொன்னார்னா, இல்லை 7:30 மணிக்கு மாற்றிக்கலான்னாரு. ஓகே, ஏதாவது பிஸியாக இருப்பாரோ இல்லை காலை நேரம் எந்திரிக்க முடியலன்னு சொல்கிறாரோன்னு நினச்சோம். பட் ஆக்சுவல் ரீசன் அது இல்லை. என்னென்னா நாங்கள் வந்தப்போ 7:30 மணிக்கு தான் அன்னைக்கு ஹை டைட்னா கடல் மட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ ரிவர்லேயும் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சதுப்பு நில காட்டுக்குள்ளெல்லாம் நம்மளால் ஈஸியாக கயாக் பண்ணி போக முடியும். இன்ஃபேக்ட் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஒரு 2 மணி நேரம் கேப்பில் தண்ணி லெவல் கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 அடி கிட்ட கம்மியாயிடுச்சு. அதனால நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எப்படின்னா அந்த போட்டெல்லாம் அடியில் தட்ட ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்பீரியன்ஸும் சரி, லொக்கேஷனும் சரி, எல்லாமே அருமையாக இருந்துச்சு. அதுவும் இந்த மரங்களுக்கு நடுவுலலாம் பூந்து போகிறது எல்லாமே ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. சித்தாந்த பாருங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. ஒரு 2 தடவை ரோவ் பண்ணார். அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் போனார். அசால்ட்டாக வெளில போயிட்டார். நாங்கள் வெளில வரத்துக்குள்ளே படாத பாடுபட்டுட்டோம். ஒரு வழியாக தடுமாறி முட்டி மோதி வெளியில் வந்துட்டோம். நாங்கள் ரோவ் பண்ணி வெளியில் வந்தோமோ இல்லையோ, மரத்து கிளையெல்லாம் பிடிச்சி கையில் தள்ளி கஷ்டப்பட்டு தான் வெளில வந்தோம். சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் விட்டு வெளியில் பார்த்தா ஆறு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதை எப்படிடா கடந்து அந்த பக்கம் போகுங்கிற அளவுக்கு இருக்குது. இவங்க கயாக்கிங் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலரான இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே ரிவர் ரொம்ப அகலம். அதனால வாட்டர் ஃப்ளோ எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இதே மற்ற இடம்னா ரிவரோட அகலம் ரொம்ப கம்மியாக இருக்கும், தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். உங்களால் கயாக் பண்ணி ஈஸியாக ஆப்போசிட் சைட்லலாம் போக முடியாது. இந்த இடம் எப்படி இருக்குன்னா, இந்த ரிவர் ரொம்ப வைடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் 2 குட்டி தீவே இருக்கும். ஸோ வாட்டர் 3 இடத்துல பிரிஞ்சு போகிறதுனால வாட்டரோட ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக கயாக் பண்ணியே போயிடலாம்.
மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த 2 குட்டி தீவுக்கு நடுவில் போய் அதை தாண்டி அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வந்து கயாக் பண்ண போகிறோம். அந்த தீவெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் வாட்டர் வந்தோம். இது ரிவர் இன்னுமே ரொம்ப வைட். வாட்டர் ஃப்ளோ ஸ்லோவாக இருந்தாலுமே கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இப்போ நம்ம போகிற இடம் எதுனா, அந்த தூரத்தில் பாருங்கள் ஒயிட்டாக ஒரு லைன் மாதிரி தெரியுது, அது ஒரு சர்ச். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். கயாக் பண்ணி வந்ததுலேயே ஒரே லாங்கஸ்ட் ஸ்ட்ரெச் இது தான். ஏன்னா ரிவர் பெருசு, நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா திரும்ப வந்து நம்மளை பின்னாடி இழுத்துட்டு போயிடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் வரத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேர் ரீச் ஆகிட்டாங்க. நான் அப்படியே கொஞ்சம் சைடில் வீடியோலாம் எடுத்துகிட்டு பொறுமையாக தான் வந்துட்டு இருந்தேன். நல்லாவே டயர்டானதுனால ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவார்னு நினச்சிட்டு இருந்தோம். சர்ப்ரைஸாக இன்னொரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு கூட்டிகிட்டு போனார். இது நம்ம முன்னே பார்த்ததை விட நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் மரம்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நம்ம உள்ளே வந்து கயாக் பண்ணி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இடிச்சிட்டு தான் போயிட்டுருப்போம். பட் இது அப்படி இல்லை. இது 2 சைட்லேயும் மரம் ஆர்ச் மாதிரி இருக்கும். நம்ம நடுவில் வந்து ஃப்ரீயாகவே கயாக் பண்ணலாம், ஒன்றும் தொந்தரவுலாம் இல்லை. அதே சமயம் வெயிலும் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக நிழலாக இருந்துச்சு. நாங்கள் இந்த கயாக் பண்ணப்போ வேறு யாருமே இல்லை. உங்களுக்கு ஃபிஷிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபிஷிங் ராட்லாம் எடுத்து வந்துடுங்க. ஃபிஷிங் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட். பட் கயாக்கிங்கில் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். லாஸ்ட் வீக் கூட சித்தாந்த் வந்து ஒரு 7 kg ஃபிஷ் பிடிச்சதா சொன்னார். அவர் வந்து ஒரு மோட்டர் போட்டில் இழுத்துட்டு போன மாதிரி இழுத்துட்டு போச்சான். ஏன்னா கயாக் பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ்லாம் இருக்காது, ஈஸியாக இழுத்துட்டு போயிடும். சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபிஷிங் ராட்லாம் எடுத்து வந்துடுங்க. I caught like 3 weeks back. I caught a red white snapper for 8.9 kg on the kayak only. It was pulling me like a motor. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பணும். வந்த வழியிலே ரிட்டன் போகாமல் அந்த தீவை சுற்றி போகலான்னு டிசைட் பண்ணி அப்படி போனோம். இப்போ வர்றதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிருந்துச்சுன்னா ரிட்டன் போகிறதுக்கு 20 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் கயாக்கே பண்ணலினாலே உங்களை வந்து ஃபாஸ்ட்டாக தண்ணி கொண்டு போய் விட்டுரும். நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, சும்மா ரொம்ப ஸ்லோவாக தான் நான் கயாக் பண்ணிட்டுருக்கேன். போட் பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் காலையில் கயாக் பண்ணதை விட ரிட்டன் போகும்போது தான் அந்த பியூட்டியை இன்னும் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நல்லாவே வெயில் அடித்தாலும் வெயில் வந்து உங்கள் கண்ணுக்கு நேராக இருக்காது, பின்னாடி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கயாக் பண்ண தேவையில்லை. நீங்கள் போகிற டைம் வந்து ஒரு 20 மினிட்ஸாக இருந்தாலும் அந்த டைம் நீங்கள் நல்லா ரசிக்கலாம். பக்கத்தில் வந்தோடனே நாங்கள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேயே மறுபடியும் வந்து போகணுன்னு சொன்னோம். சரி பாருங்கன்னாரு. நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், ரைட் சைடில் கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 அடி வரைக்கும் தண்ணி கீழே போயிடுச்சு. அங்கங்கே உங்களுக்கு வந்து டக் டக்குன்னு சத்தம்லாம் கேட்கும். அது வேற ஒன்றும் இல்லை, அடியில் இருக்கிற அந்த வேர் மண்ணெல்லாம் தட்டுறது தான். ஆனால் இந்த தடவை ரிட்டன் போகும்போது எங்களால் ஈஸியாக வந்து உள்ளே பூந்து போக முடிஞ்சுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் வந்து நாங்கள் கயாக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஈஸியாக வந்து வெளியில் கொண்டு போய் விட்டுருச்சு. நீங்கள் கயாக் பண்ண வரும்போது மறக்காமல் ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ட்ரெஸ் எடுத்து வந்துடுங்க. நீங்கள் எவ்வளோ தான் பொறுமையாக கயாக் பண்ணாலும் உள்ள தண்ணி வந்து ட்ரெஸ் நனைய தான் செய்யும். அதுக்கப்புறமா ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோன்லாம் இருந்துச்சுன்னா வாட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சித்தாந்திட்ட கொடுத்துடலாம். அவர் வந்து ஒரு எப்போவுமே ஒரு வாட்டர் ப்ரூஃப் பவுச் ஒன்று கேரி பண்ணிட்டுருப்பாரு. இதோட எங்கள் கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சுது. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோன்னா மறுபடியும் கோவா வந்தால் கண்டிப்பாக நாங்கள் கயாக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் போய் புக் பண்ணிங்கன்னா 2500 3000 வாங்கிக்கிட்டு இவங்கள மாதிரி யார்கிட்டயாவது ஒருத்தங்கிட்ட தான் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கு நீங்கள் டேரெக்டாக இவங்ககிட்டயே வந்து கயாக் பண்ணிக்கலாம். நான் இவரோட கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் கோவா வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணலாம். கொடுக்குற 1000 ரூபாய்க்கு நல்லாவே ஒர்த்து தான். கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் கோவாவில் ஒரு சூப்பரான இடத்த பற்றி பார்ப்போம். அன்டில் தென் பை பை அண்ட் ஸ்டே டியூன்.